ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஆரோக்கியம் நிறைஞ்ச பச்சை பயிரும் அதே போல் சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு சூப்பரான கிச்சடி பண்ண போகிறோம். புரோட்டீன் நிறைஞ்ச பச்சை பயிரும் நறுமணமான இந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்து செய்யப்படும் போது இந்த கிச்சடி காலை உணவுக்கும் டயட் உணவுக்கும் சரி ரொம்ப அருமையான ரெசிபின்னு சொல்லலாம். குறைஞ்ச பொருட்களை வச்சு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதில் ஓவர் நைட் நல்லா ஊற வச்ச பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்குங்க. அது கூடவே சீரக சம்பா அரிசி இதையும் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி இதையும் ஊற வச்சுட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நெய்யில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் வேண்டான்றவங்க எண்ணெயிலே பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன சைஸு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கரம் மசாலா பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ தேவையான அளவுக்கு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க பருப்பும் அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கூட நல்லா கொதிக்க விடலாம். இல்லை திக்காக வேணும்னா அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா தளர கொதிக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது இதை இறக்கும்போது நல்லா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீரக சம்பா அரிசியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.